Hey friends, நீங்கள் பார்த்துருக்க டெக்கி நான் உங்கள் தருண். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, அதாவது யாருக்குமே தெரியாத ஒரு 8 வேறு லெவல் ஆண்ட்ராய்ட் டிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட் இருக்க ட்ரிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம அந்த பர்சனோட நம்பரை சேவ் பண்ண பின்னாடி தான் நம்ம வந்து அவங்களுக்கு நம்ம டெக்ஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நம்பரை சேவ் பண்ணாலும் டேரெக்டாக நம்ம மெசேஜ் பண்ண முடியும். ஒரு டிஃப்ரெண்டான ஆப்ஷனாகவும் இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் ட்ராக்கர். ஸோ இந்த ஆப்பில் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேரெக்டாக வந்து மொபைல் நம்பரை வச்சு நம்ம மொபைல் நம்பரை சேவ் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக மெசேஜ் பண்ணி முடியும். அதுக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. டேரெக்ட் சாட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேஜ் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சேஜ் ப்ரொஃபைல் பார்க்குறப்போ நம்ம நம்பரை வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இல்லை கீழே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்புக்கும் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கும் இது ரொம்பவே சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ டேரெக்ட் மெசேஜில் வந்து நான் ஒரு நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஹாய் ஐம் டெக்கின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பருக்கு போயிடும். இப்போ நான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதான் சேவ்னு வந்திருக்கு. ஸோ நம்ம டேரெக்டாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. வேணுங்கிறவங்க ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் ரெண்டாவது ட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல்லையே நிறைய ஆப்ஸை வந்து மல்டிடாஸ்க் பண்ணிக்க முடியும். ஒன்று இல்லை ரெண்டு இல்லைங்க, கிட்டத்தட்ட 4-5 ஆப்ஸ்க்கு மேலேயே நம்ம மல்டிடாஸ்க் பண்ண முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. எந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாமலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்குங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட்டிங்ஸ் போய்டுங்க. ஸோ செட்டிங்ஸ் போய்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா ஃபோர்ஸ் ஆக்டிவ் டு பி ஏ ரீசைசபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் ஃப்ரீ ஃப்ரம் விண்டோஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண பின்னாடி ஒன் டைமாவது நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ண பின்னாடி ஏதோ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பேஸ் வந்துடுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐக்கான் இருக்கும், ஆப்போட ஐக்கான். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாப்அப் வியூன்னு இருக்கு பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டாலே போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேப்பை வந்து நம்ம பாப்அப் பண்ணி வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம ஸ்கேல் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஒன்று மட்டும் கிடையாது, நம்ம நிறைய ஆப்ஸையும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஆப்ஸை இந்த மாதிரி நீங்கள் மல்டிடாஸ்கிங் பண்ண முடியும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்ஸாக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் 3வது ட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்போ இப்போ நம்ம ஒரு ஆன்லைனில் ஒரு திங்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 3000 இருக்குது. சப்போஸ் இந்த 3000 ரூபீஸ்லேருந்து நமக்கு குறையணும், இல்லைன்னா நம்ம ஒரு ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 3000 ரூபீஸ் இருக்க ஸ்மார்ட் வாட்ச் 2000 வரணும் அப்படின்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒரு வெப்சைட் மூலியமாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட் எப்போ வருதோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்டிமேஷன் வர மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ட்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் அமேசான் எடுத்திருக்கேன். ஸோ அமேசானில் வந்து இந்த பர்டிகுலர் வந்து ப்ராடக்ட்டு இந்த ஃபோன் வந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 6999 போட்டிருக்கு. ஸோ இந்த ஃபோன் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலி ரிலீஸ் பண்ண ரேட்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன ப்ரைஸ் மாறி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ட்ரிக்கு நான் பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் பண்ணிவிட்டு காப்பி லிங்க் கொடுத்துருங்க. காப்பி லிங்க் கொடுத்த பின்னாடி இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் த ப்ராடக்ட் யூஆர்எல் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு இது பண்ணிடுங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க, ட்ராக் கொடுத்துருங்க. ட்ராக் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்தெந்த ரேட்டில் எவ்வளோ ப்ரைஸ் இதாக இருக்குன்னு சொல்லி இதில் பார்த்துக்க முடியும்.
ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸ் நம்ம ஒரு கோட் பண்ணுற ஒரு ப்ரைஸுக்கு வந்த பின்னாடி நம்ம எப்படி வாங்குறதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் ப்ரைஸ் அலாட்னு இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல போய்ட்டு நம்ம டார்கெட் ப்ரைஸ் பார்த்துக்கலாம். டார்கெட் ப்ரைஸ் பார்க்குறப்போ நான் 6000 நான் கொடுத்துட்டு செட் இது கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அலாட் செட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இன்டிமேஷன் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிக்காக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் 4வது ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்டு. ஸோ இந்த கிளிப்போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிளாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளிப்போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியுங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம காப்பி பண்ணுறோம். அதாவது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ இந்த இடத்துலேருந்து நான் இந்த இடத்த வரைக்கும் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி. அதுக்கப்புறமா வேறு பேஜில் போயிட்டு கொஞ்சம் கீழே இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல நான் காப்பி பண்ணுறேன் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம 1 by 1 காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் கூகுள் கீபோர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்கிறேங்க. என்னென்னு பாருங்கள். கூகுள் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா இதில் 3 டாட் இருக்கும். ஸோ 3 டாட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிப்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்கும். அந்த சுவிட்சை எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுற எல்லாமே இதில் பேஸ்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு URL காப்பி பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஆட்டோமேட்டிக்காக அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணுற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேஸ்ட் ஆகிடும். நம்ம ஒன்றா பேஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. மொத்தமாக இதில் பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் 5வது ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங். ஸோ இந்த வாய்ஸ் டைப்பிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய இதுக்கு, அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நமக்கு இது வந்துருச்சு. ஸோ இருந்தும் யாருக்கு இது யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் கீபோர்டில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனாகவும் இருக்குது. இது அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கூகுள் கீபோர்டு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரிக் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் பலருக்கு இது தெரியறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணனா, நீங்கள் செட்டிங்ஸ் போய்டுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு லாங்குவேஜ்னு இருக்கும். லாங்குவேஜ் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் இதாகிடும். இப்போது நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ டைப் பண்ணுற பொசிஷனுக்கு வரணும். வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பேஸை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும் லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு. ஸோ லாங்குவேஜ் மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னா தமிழ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம தமிழில் பேசலாம். நீ எங்கே இருக்க ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகிடும். ஸோ ஒரு வித்தியாசமான ட்ரிக்காக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் 6வது ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஆட்ஸ் பிளாக். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க நம்ம மொபைலை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க ப்ரௌசர் யூஸ் பண்ணுறப்போ அன்வான்டாக சில ஆட்ஸ் வரும். 18+ ஆட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும். ஸோ அந்த ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குங்க. எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ண வேணால் சிம்பிளான ட்ரிக்கை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. இந்த மாதிரி க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சைடில் டேப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நிறைய இது வரும். ஸோ அதில் செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா சைட் செட்டிங்ஸ் போங்க. அதில் ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆட்ஸை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிளாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு அன்வான்ட் ஆட்ஸும் வராது. இது ஒரு சிம்பிளி ட்ரிக்கு. நமக்கு எந்த ஒரு ஆப் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. க்ரோமில் போய்ட்டு ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த ஆட்ஸை மட்டும் நம்ம பிளாக் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஆட்ஸும் வராது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஷனாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோவில் 7வது ட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி லிங்க். ஸோ இந்த டெம்பரவரி லிங்க் மூலயமா நம்ம எந்த ஒரு ஃபைலை நம்ம சென்ட் பண்ணுறனாலும் சரி, ஒரு இதுக்கு அனுப்பினாலும் சரி, நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுக்குள்ளே அது டெம்பரவரியாக நம்ம செட் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த லிங்கை சென்ட் பண்ண மூலிமா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலிட் ஆகிற மாதிரி இந்த வெப்சைட் மூலிமா பண்ணிக்க முடியுங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா imgbb.com சொல்லி இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் அடிக்கடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வெப்சைட் லிங்க் வரும். ஸோ ஸ்டார்ட் அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ ஃபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பின்னாடி இமேஜ் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். இதில் பார்த்தீங்கன்னா டு நாட் ஆட்டோ டெலிட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. 5 நிமிஷத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே இதில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணேன், 5 நிமிஷம் சொல்லி செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா இந்த இடத்துல காப்பி லிங்க் இருக்கும். ஸோ இந்த காப்பி லிங்கை கொடுத்துட்டு நம்ம வேணுங்கிறவங்க சென்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பின ஃபோட்டோஸ் ஆனது வந்துடும். ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சொல்லுவாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷனாகவும் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவில் ஃபைனலான ட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்
அன்இன்ஸ்டாலர். ஸோ இந்த மல்டிபிள் ஆப் அன்இன்ஸ்டாலர் பார்க்குறப்போ ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆப்ஸை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். பட் இருந்தால் ஒரு ஆப்பை வச்சு நம்ம பண்ண முடியும்னு நினைப்பீங்க. ஸோ ஒரு ஆப்பை வச்சு நம்ம பண்ண முடியும். பட் இருந்தாலும் ஆப் இல்லாமல் ஒரு சிம்பிளான ட்ரிக்கை வச்சு நம்ம மல்டிபிள் ஆப்ஸை நம்ம ஒரே செகண்டில் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியுங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஐக்கான் இருக்கும். அதில் வந்து மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்னு இருக்கும், இன்ஸ்டால் கொடுங்க. அதில் இடத்துல பார்த்தா ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வரும். ஸோ ஸ்டோரேஜை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் நிறைய வரும். ஒரே டயத்தில் நம்ம வந்து டக்குன்னு வந்து எல்லா இதுவுமே இது பண்ணிக்கலாம். செட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஃபேஸ்னு இருக்கும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னு வச்சுட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரே நேரத்தில் மல்டிபிள் இதை வந்து சிங்கிள் டைம்லேயே நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆப்ஷனாகவும் இருக்குது. எந்த ஒரு ஆப்பும் கிடையாது, சிம்பிளி ட்ரிக் தாங்க. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.